அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்ய முயற்சித்த ரியான் ரூத்துக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள ட்ரம்பிற்கு சொந்தமான கோல்ஃப் மைதானத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த ட்ரம்ப் விளையாடிக் கொண்டிருந்த போது புதர்களுக்கு இடையே துப்பாக்கியுடன் பதுங்கியிருந்த 60 வயதுடைய ரியான் ரூத் பாதுகாப்பு அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட அவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை புளோரிடா நீதிமன்றத்தில் நீதிபதி ஐலின் கேனன் முன்னிலையில் நடைபெற்ற நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த விசாரணையில் அவர் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்ட போது நீதிமன்றத்திலேயே பேனாவால் தனது கழுத்தை குத்திக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கடிதத்தில் இது ட்ரம்பை கொலை செய்ய நடந்த முயற்சியில் தான் தோற்றுவிட்டதாக எழுதப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று வழங்கப்பட்ட இறுதி தீர்ப்பின் போது ரியான் ரூத்திற்கு ஆயுள் தண்டனை மற்றும் துப்பாக்கி வைத்திருந்த குற்றத்திற்காக கூடுதலாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக ரியான் ரூத்தின் புதிய வழக்கறிஞர் மார்டின் ரோத் தெரிவித்துள்ளார்.